வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலரா கிரைம் பேட்ரோல் போடுறோம்ல, நிறைய பேர் எதுக்கு கிரைம் பேட்ரோலே போடுறீங்க, படம் போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம பாக்குற அளவுக்கு படம் இல்லைங்க, நம்ம அந்த அளவுக்கு மானாவரியா படம் பாக்குறோமா, அதனால படம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. அதனால தான் கிரைம் பேட்ரோல் போடுறேன். கிரைம் பேட்ரோல் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு, ஏன் சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம தொடர்ச்சியா போடலாமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு வீடை காட்டுறாங்க. அம்மா, அப்பா, ஒரு பையன், ஒரு பொண்ணு தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க. இவங்க பேரு தீப்தி அப்படின்றது. இன்னைக்கு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, புதுசா ஒரு சாரி கட்டியிருக்காங்க. பையனும் சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, போனை யூஸ் பண்ணிக்கிட்டே வெளியே வரா. அம்மா கட்டியிருக்க சாரியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா கொஞ்சம் ஆட்டா இருக்கு, ஏமா இந்த மாதிரிலாம் சாரி கட்டியிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறா. ஏன் இதுக்கு என்ன, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அதனால தான் கட்டியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற சாரி மாத்துங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆனா பையன் இருக்கார்ல, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அண்ணனும் தங்கச்சியும் இந்த இடத்துல மாத்தி மாத்தி சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் சண்டை போடாதீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க பாருங்க ஓகே தானேன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. ஹஸ்பண்டும் ஏற இறங்க பாக்குறாரு, ஓகேவா தான் இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ஒய்ஃபுமே வேலைக்கு கிளம்புறாங்க. இவங்க வேலை பார்க்குற காலேஜ்ல தான் பசங்களும் படிக்கிறாங்க போல. இப்ப யூசுப்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் போன்ல யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு டாக்ஸி இருக்கு, டாக்ஸியை எடுப்பா, இந்த இடத்துக்கு போன்ற மாதிரிலாம் டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லிட்டாரு. டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் முழின்னு முழிச்சிட்டு இருக்கான். இவர் போன்ல பேசிட்டு இருக்கிறதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பண்றான்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப பேசிட்டு இருக்க யூசுஃபும் ஆணி மாதிரி ஒண்ணு இருக்கிறத கவனிக்கிறது. இது என்ன சீட்ல இருக்கு, இது எதுக்காக சீட்ல வச்சிருக்கன்ற மாதிரிலாம் கேட்கறது. சட்டுன்னு இந்த டிரைவர் இவரை போட்டு அடிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் போல, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு அம்மா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் கூட வேற ஒரு வீட்டுல தான் இருக்காங்க. அவர் காசு நிறைய கேட்கிறாரு போல, இந்த வீட்டை சேல் பண்ணி எனக்கு பாதி காசு தாங்கன்னு கேக்குறாங்க. இப்படி சொன்னா எப்படிமான்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் தம்பி தாரங்கோ இந்த இடத்துக்கு வராரு. இவர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. என்னக்கா இப்படி சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. நான் என்ன பண்ண முடியும், என் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றாரு, சீக்கிரமா இந்த வீட்டை சேல் பண்ணுங்க, பாதி பாதி காசு பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அக்கா இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி தம்பி ஃபீல் பண்றாரு. அம்மா இதை நினைச்சு அழவே செய்யறாங்க. ஏமா அழுவுறீங்க, எந்த பிரச்சனையும் வராதுமா, மாமா கிட்ட எப்படியாவது பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், நீங்க அழாம இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சமாதானம்லாம் சொல்றாரு. இன்னைக்கு என்னோட காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. நமக்கு தீப்தின்னு ஒரு ப்ரொஃபஸரை காமிச்சாங்கல்ல, எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாங்க போல. இப்ப கொலி கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கொலி கூட பேசிட்டு இருக்கும் போது தாரங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா தாரங்குக்கு இந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் போல, டான்ஸ் பண்ண வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்து இவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஜாலியா இவங்களும் பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு பையன் கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் யாரு என்னன்றத கிளியரா நமக்கு காட்டல. நமக்கு ஒரு டிரைவரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டிரைவர் யூசுஃபோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு செயினை வச்சு நெரிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரிலாம் யூசுப் கேட்கிறாரு. அதுக்குள்ள இவன் கதையை முடிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. இப்ப தீப்தி எப்பவுமே போல கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராங்க. பசங்க இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பசங்களா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. எல்லாருமே போர்டை பாக்குறாங்க. போர்டுல என்ன இருக்குன்னு இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கொஞ்சம் தப்பா வரைஞ்ச மாதிரி தான் போர்டுல இருக்கு. இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. யார் இதை வரைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பசங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. பசங்க பாட்டுக்கு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண காரியம் அப்படி, அதனாலதான் இப்படி வரைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். நான் என்ன பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. பசங்க போனை பார்த்து தானே சிரிக்கிறாங்க. இப்ப வேகமா வந்து ஒரு பையனோட போனை புடுங்கிடுறாங்க. என்னதான் பாக்குறான்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களும் தாரங்களும் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி தான் அந்த வீடியோ வருது. இதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப இந்த மேட்டர் இருக்க பாத்தீங்களா, பிரின்சிபல் கிட்ட வந்துருது. கொலிக்கா இருக்க ஒரு சாருமே இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவங்க பசங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாவே இருந்தாங்க, நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன், கேட்கல. பார்த்தா இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தப்பு தப்பா இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. சார் பார்த்து பேசுங்க சார், இப்படி நடந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னே எனக்கு தெரியல, இது ஃபேக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபேக்ன்றத பிரின்சிபலால ஏத்துக்க முடியல. மேடம் இத ஃபேக்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா, இன்னைக்கு அவன் வேற வரல, யார் இதை ரெக்கார்ட் பண்ணான்னு தெரியல, நான் உடனே விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தாரங்கோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க.
நேத்து காலேஜ்ல ஃபங்க்ஷன் என்னோட பையன் போனா திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க பையனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்ற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சம்பவத்தை நமக்கு காட்டுறாங்க. கொலை நடந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல பாத்ரூம் போறதுக்காக ஒரு நபர் வராரு. அவருமே யூசுப் பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே எஸ்ஐக்கு தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப வேற ஒரு எஸ்ஐ தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு யூசுப் அப்படின்றது தெரிஞ்சிருது. இவரோட வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்றாரு. இப்ப தீப்தியோட கதையை காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரின்சிபல் விசாரிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா மத்த சாருங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆள்லாம் இங்க இருக்கவே கூடாது, துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி புடிச்சு வாசல்ல தள்ளி விடுறாங்க. பசங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பரவிருச்சுல, பேரண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருது போல இந்த இடத்துல போராட்டம் மாதிரி பண்றதுக்காக வராங்க. வந்த சில பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க மூஞ்சில கரியெல்லாம் பூசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க பசங்க பாக்குறாங்க. உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை கொடுத்துடுறாங்க. அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் தப்பு தப்பா பேசுறாங்க. இவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசும் போதே டவுட் வந்தது, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் காதுல வாங்காதீங்கன்ற மாதிரி பையனும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. இதுக்குதான் அந்த மாதிரி சாரி கட்டாதீங்க, அந்த மாதிரி சாரி கட்டாதீங்கன்னு சொன்ன, நீங்க கேட்கவே இல்லைன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆனா பையன் கோவப்படுறாரு. இந்த நேரத்துல இந்த விஷயத்தெல்லாம் பேசாத, அமைதியா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் எதுவுமே பேசாம இருக்காரு. இந்த விஷயத்த ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னங்க நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நான் நினைக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல அதுதான் முக்கியம், என் நிம்மதியே போயிருச்சு அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. பையன் காலேஜ்ல இருந்து வரலன்ற மாதிரி தாரங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் காலேஜுக்கு வந்திருக்காரு. பார்த்தா காலேஜ்ல யாரையோ அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் காலேஜ்ல நடந்ததை பத்தி சொல்றாங்க. அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. சார் இதுதான் என்னோட பையன்ற மாதிரி தாரங்கோட அம்மா சொல்றாங்க. என்ன டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தாரங் வேற மிஸ் ஆயிருக்கான். தாரனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த வீடியோ யார் மூலியமா பரவுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் தெரியல சார், பசங்க எல்லாருமே மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. நேத்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அங்கதான் இது நடந்திருக்கு போலன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் எங்க போனான்னு பாத்தீங்களான்ற மாதிரி மத்தவங்க கிட்ட இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஃபங்க்ஷன்ல ஜாலியா அவன் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு எங்க போனான்னு தெரியல சார், மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பையனுக்கும் மிஸ்ஸுக்கும் நடுவுல ஏதாவது பழக்கம் போதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. சார் அந்த மிஸ் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாங்க, ஆனா 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போதுன்றது எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. அந்த வீடியோவை பார்த்து தான் பசங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த பையன் கட்டி பிடிக்கிறான். இவங்களும் கட்டி பிடிச்ச அமைதியா தான் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால இவங்க சம்மதத்தோட தான் இது நடந்திருக்கிறதா இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. என்ன மேடம் நடந்தது, அந்த பையனுக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் பார்த்து பேசுங்க சார், நான் நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும். இவங்களுமே ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி வந்து படுத்திருப்பாங்க. படுத்தது தான் இவங்களுக்கு தெரியும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இவங்க கண் முழிச்சிருப்பாங்க. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டுமான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. உடனே பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கும் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து கூட்டு போனீங்களான்னு ஹஸ்பண்ட் ஒரு பார்வை பாக்குறாரு. ஹஸ்பண்டும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு ஒரு பார்வை பாக்குறாரு. ஆமான்ற மாதிரி பொண்ணும் சொல்றாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஆனதுக்கே இந்த லேடி காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. அதனால தான் நோண்டி நோண்டி விசாரணை பண்றாரு. அந்த தாரங்க இவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்து இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. தாரங்க சொல்லி தான் யாரோ எடுத்திருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால கூட தாரங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எதுனாலும் நடந்திருக்கலாம், தாரங்க எல்லா பக்கமும் தேடுங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த எஸ்ஐ நமக்கு காட்டுறாங்க. அவருமே யூசுஃபோட ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராரு. யூசுப் இறந்து போயிருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, ஆனா அவருக்கு வேற ஒரு லேடி கூட அஃபேர் இருந்தது, அந்த லேடி என் கூடயே இருங்க, ஒய்ஃபை விட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொன்னா இவர் கேட்காம என் கூடயே இருந்துட்டு இருந்தாரு. அதனால கோவத்துல அவ தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவ எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த செகண்ட் ஒய்ஃபை கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் போலன்னு எஸ்ஐ யோசிக்கிறாரு. கடைசியா ஹஸ்பண்ட் எந்த வேலைக்காக போனாரு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எந்த ஏரியால ஹஸ்பண்ட் இருந்தாருன்றதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சிசிடிவி எல்லாம் இவங்க செக் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு போன் பேசிக்கிட்டே ஒரு டாக்ஸில ஏறி போனாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. டாக்ஸியோட நம்பரும் இவங்களுக்கு தெரியுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த டாக்ஸி எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல தாரங் தான் இறந்து போயிருக்கான். ஸ்டார்டிங் யூசுப் இறந்து போனதை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இவன் இறந்து போயிருக்கான்.
தாரங் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அம்மா அக்கான்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யார் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த கேள்வியை கேட்டோன்னா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணோட ஹஸ்பண்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டர் நல்லா கவனிச்சிடுறாரு. இவர் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் அந்த பையனோட மாமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மா இருக்காங்கல்ல, சொத்து ரிலேட்டடா நடந்த சண்டையை பத்திலாம் சொல்றாங்க. அதுக்காக நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நான் எதுக்கு சார் கொல்லலாம் போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அவரும் பயந்துகிட்டே சொல்றாரு. சார் என் ஹஸ்பண்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, என் ஹஸ்பண்ட் நேத்து முழுக்க என் கூட தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தாரங்கோட மாமா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த தீப்தி வீட்ல பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாரு. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுமே இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த தாரங் இறந்து போயிருக்கான், இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்கு தெரியலன்ற மாதிரி தீப்தி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சந்தேகம் என்ன தெரியுமா, இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போறதா ஹஸ்பண்ட் கவனிச்சிருக்காரு. அந்த கோவத்தினால ஹஸ்பண்ட் தான் ஏதோ பண்ணிருக்கிறதா நினைக்கிறாரு. சார் அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் திணறாரு. சார் நான் ஆபீஸ் வேலையா இந்த பகுதியில தான் இருந்தேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா சரின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. இத தீப்தியே கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது தீப்தியும் அந்த பையனும் பழகி இருக்காங்க. அந்த பையன் அதை தெரியாம வீடியோ எடுத்து தீப்தியை மிரட்டி இருக்கான். இதனால தீப்தி கோவத்துல அந்த பையனோட கதையை முடிச்சிருக்காங்க. இப்ப இன்னொன்னு பையன் தான் இவங்களை மிரட்டுறதுக்கு ட்ரை பண்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, யூசுஃபோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க ஏதாவது பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் லீகலா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க கூட சேர்ந்து வாழணும்ன்ற மாதிரி சொன்னேன். பிரச்சனை பண்ணது உண்மைதான், ஆனா அவரை கொல்லலாம் இல்ல சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. தாரங்கோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சது இல்ல, அந்த பகுதிக்கு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாராவது போயிருக்காங்களான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. ஏறக்குறைய மாமா இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதிக்கு போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி தாரங்குக்கு நெய்பரா ஒரு நபர் இருப்பாரு, அவருமே அந்த பகுதிக்கு போயிருக்காருன்றது தெரிய வருது. அந்த நெய்பருக்கும் தாரங்குக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சார், என்ன பிரச்சனைன்றது கிளியரா தெரியல. அந்த பிரச்சனையை மனசுல வச்சு தாரங்க அவர் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றதை நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே மாதிரி மாமா நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, என் கூட தான் இருந்ததா அக்கா சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க ஏதோ மறைக்கிறாங்க போல, அவங்க கிட்டயும் விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் வேற அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. இந்த வீடியோ யார்கிட்ட இருந்து பரவ ஆரம்பிச்சதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ உடனே பார்க்க போனோன்ற மாதிரி இவங்களும் கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறாங்க. பிரியான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து தான் பரவி இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த பிரியாவை பார்க்கறதுக்காக கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறாங்க. இந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் தாரங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் தாரங்க இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கான் போல சார், என்கிட்ட ரொம்ப பெருமையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தான் சார், நான் ஒரு ஆர்வ கோளாறுல எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுவாங்களா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அதே மாதிரி பிரின்சிபலை இந்த பொண்ணை கொஞ்ச நாளாவது சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாரங்குக்கும் மாமாக்கும் என்ன பிரச்சனைன்றது எக்ஸாக்டா அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. அதை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு போல. சார் வீட்டை கேட்டு அவர் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காரு, இது ரிலேட்டடா தாரங்குக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சார், மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. மாமா இருக்காருல, என்னையே எதிர்த்து பேசிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை குத்துட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதனால தான் அன்னைக்கு கூட இவங்க மாப்பிளைய ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்திருப்பாங்க. பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அக்கா மாமான்னு 2 பேரையும் வர வச்சிடுறாரு. தாரங்கு கொல்லப்பட்ட பகுதிக்கு பக்கத்துல நீங்க போயிருக்கீங்க, ஏன் போனீங்கன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா நான் அந்த பகுதிக்கு போல சார், வேலை விஷயமா தான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்க வேணா கிளைண்ட்டை விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் என் கூடியே தான் இருந்தாருன்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி அக்காவை பார்த்து கேட்கிறாரு. என் ஹஸ்பண்ட் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் சார், அதனால தான் போய் சொன்னேன், சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க திரும்பி விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுவோம், கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. தீப்தியோட பொண்ணு இருக்காங்கல்ல, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை ஒரு நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்காக இவன் ஃபாலோ பண்றான்ற மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறாங்க. இப்ப யாருமே இல்லாத சமயம் அவன் இருக்கான்ல, இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்றான். இந்த பொண்ணு விடு விடுன்ற மாதிரி சொல்றாங்க. உன் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நடந்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் நடந்துக்கோன்ற மாதிரி எல்லாம் மீறி நடந்துக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, எட்டி அவனோட மெயின் பாயிண்ட்லயே மிதிச்சிடுறாங்க. அதனால அவனுமே கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பிடுறான். இந்த பொண்ணு வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப தீப்தியோட ஹஸ்பண்ட் தீப்தி மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வீடியோ பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். அதனால ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. என்னால இப்ப ஆபீஸ்க்கு கூட போக முடியல அப்படின்ற மாதிரி தான் இவர் கோவப்பட்டு இருக்காரு.
அந்த சமயம் தான் பொண்ணு இருக்காங்கல்ல பதட்டமா வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. பொண்ணுமே நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாங்க. அச்சச்சோ இந்த மாதிரி நடந்திருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்கால, இதுக்கப்புறம் என்ன வெளியே போக சொல்லாதீங்க, திரும்பி அந்த மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு, என்னால வெளியே போக முடியாதுன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. இப்ப வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறா. நம்மளால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி தீப்தியும் ஃபீல் பண்றாங்க. தாரனுக்கும் நெய்பருக்கும் ஒரு பிரச்சனை போச்சு பாத்தீங்களா, என்ன பிரச்சனைன்ற மாதிரி அசிஸ்டன்ட் விசாரிக்கிறாரு. அந்த நெய்பருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு நடந்து போகும்போது அந்த தாரங்க தப்பா வீடியோ எடுத்திருப்பான். அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா தாரங்க இருக்கான்ல, நான் தப்பெல்லாம் வீடியோ எடுக்கல, போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு. போனை குடுன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. உண்மையில அந்த மாதிரி வீடியோ எல்லாம் இருந்திருக்காது. இவன் நம்ம பாக்குறதுக்குள்ள டெலீட் பண்ணிட்டான் போலன்ற மாதிரி நெய்பர் கோவமா பேசிட்டு போயிருப்பாரு. இதுதான் சார் அவனுக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை, கொல்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி அந்த நெய்பர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி எஸ்ஐ விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த டாக்ஸி எங்க நிக்குதுன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. வேணும்ட்டே தான் இந்த இடத்துல நிறுத்திட்டு போயிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை க்ளூவா வச்சு அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்ஸில இவங்களுக்கு ரத்தம்லாம் தெரியுது. சோ இவன் தான் டாக்ஸில வச்சு அடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்கான். இந்த டாக்ஸியோட ஓனர் யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாரங்க கொல்லப்பட்ட இடத்துல மாமாவோட டவர் ரேஞ்ச் இருந்திருக்கும். அதே சமயம் அந்த நெய்பரோட டவர் ரேஞ்ச் இருந்திருக்கும். அவங்க 2 பேருமே பண்ண மாதிரி தெரியல. அவங்க 2 பேருமே பண்ணலனா யார் பண்ணிருப்பா? அப்ப வேற யாரோ ரேண்டமா பண்ணிருக்காங்க போல. நம்ம தான் தேவையில்லாம இந்த சர்க்கிள்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே கொலை பண்ணவங்க யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க, அது மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு தீப்தியோட பையன் நடந்து வந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப சட்டுன்னு ஒரு நபர் இவனை லாக் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உன் அம்மாவை மாதிரியான ஆளுங்கெல்லாம் இந்த ஏரியால இருக்கவே கூடாது, சீக்கிரமா ஏரியாவை காலி பண்றீங்க, இல்லனா கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த பையனால எதுவுமே பேச முடியல, அமைதியே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இவன் வீட்டுக்கு பதட்டமா வரத பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றான். இது எல்லாத்தையும் பொண்ணு பயந்த மாதிரி ரூம்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க யாருமே நிம்மதியா வெளியே போக முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், எப்ப யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் புலம்புறாரு. நான் எப்படிங்க இதுக்கு காரணமா இருப்பேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா யாருமே இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு இவங்க பயப்படுறாங்க. பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் விசாரிக்க தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா தீப்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கேஸ்ல நான் விக்டிம் சார், எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னமோ குற்றவாளி மாதிரி என்கிட்ட விசாரணை பண்றீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் குடும்பத்தை கூட எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்கன்ற மாதிரி வார்த்தையை விடுறாங்க. இது குடும்பத்துக்கு டார்ச்சர் நடக்குதா, என்ன டார்ச்சர் நடக்குதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆக்சுவலா பையனுக்கும் பொண்ணுக்கும் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி இப்பதான் சொல்றாங்க. எதுக்காக இதை பத்தி முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பாதுகாப்பாது தந்திருப்பேன்ல, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. நான் உங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஆளுங்களை போடுறேன், அதே மாதிரி இதுக்கப்புறம் யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி உடனே என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அவனுங்க தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே தகவலை கொடுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. தீப்தியோட பொண்ணு இருக்கல்ல, சாப்பிட மட்டுமாவது கதவை திறப்பா, இப்ப அது கூட கதவை திறக்க மாட்டா. தீப்தி கதவை தரன்ற மாதிரி இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ கடைசி வரைக்கும் கதவை திறக்க மாட்டா. ஏதோ பிரச்சனை போலன்ற மாதிரி இவங்க கதவை உடைச்சு உள்ள போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தூக்குல தான் தொங்கிட்டு இருக்கா. இதை பாக்குற வீட்டை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப போலீஸ் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இது தற்கொலை இல்லாம கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா தற்கொலை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. இன்ஸ்பெக்டருமே ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொலைகள் நடந்திருக்கா பாருங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் செக் பண்ணி லிஸ்ட் எடுத்துறாரு. சார் கடைசியா 2 வருஷத்துக்கு முன்னாடி யூசுப்னு ஒருத்தர் இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காரு. யூசுப் மட்டும் இல்ல சார், யூசுப்க்கு முன்னாடி 2-3 பேர் இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் பேரு மனிஷ் அப்படின்றது. ஆனா அவன் இப்ப ஜெயில இருக்கான் சார், அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனிஷ் பண்ணல, ஆனா மனிஷ்க்கு கூட்டாளியா யாராவது இருக்கலாம், அந்த கூட்டாளி இன்னமும் வெளியே இருக்கலாம். அந்த கூட்டாளி எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு முதல்ல மனிஷை பார்த்து பேசினாதான் நமக்கு ஏதாவது தெரியும், நம்ம மனிஷை உடனே பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பர்மிஷன்லாம் வாங்கி மனிஷை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப தாரங்கோட போட்டோவை காமிச்சு இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த மனிஷை பிடிச்ச எஸ்ஐ இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி இது வரைக்கும் அவன் 4 கொலை பண்ணிருக்கான், அந்த 4 பேருக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார். இவன் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, பசங்களை காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டாங்க. இந்த கடுப்புல இருந்தவன் ரேண்டமா கஸ்டமரா வரவங்கள கொலை பண்ணிருக்கான் சார். இந்த மாதிரி தான் 4 கொலை பண்ணிருக்கான். 4 கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வெறுத்து போயிருச்சு போல, அவனே மாட்டதுக்காக கார் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டான், அது மூலியமா தான் நாங்க கண்டுபிடிச்சோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இவனை பாக்குறதுக்காக யாராவது வந்திருக்காங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
சரி இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் சார், அவன் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த காலேஜ் பேரை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது இவங்க கேஸ்ல ஒரு காலேஜ் சம்பந்தப்படுதுல, அந்த காலேஜோட பேரை தான் சொல்லியிருப்பாரு. அந்த மனிஷோட தம்பி பேரு விக்கி அப்படின்றது. விக்கியை கூப்பிட்டு இவங்க பேசுறாங்க. தாரங்குக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா, தாரங்க நீ தான் கொலை பண்ணியான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான்லாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்க மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்கறாங்க. சார் தாரங்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் அண்ணனை பார்க்கறதுக்காக நான் நடுவில் போவேன், அவ்வளவுதான், மற்றபடி தாரங்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இந்த விக்கி மேல ஹெவியா டவுட் வந்துருது போல. இவன் யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்றத கொஞ்சம் பாருங்க, அதே மாதிரி அன்னைக்கு இவனோட டவர் ரேஞ்சு எங்க இருந்திருக்குன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துடுறாரு போல. ஏறக்குறைய அந்த டவர் ரேஞ்சு கிட்ட தான் இவனோட போன் இருந்திருக்கு. இதை தாண்டி இவன் யார் யார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான்ற லிஸ்ட காட்டுறாரு. அதுல ஒருத்தவங்களோட பேரை பார்த்தோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் அந்த பார்ட்டிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. தாரங் கிட்ட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசுறதுக்காக வராங்க. பையன் விக்கின்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்றத நமக்கு காட்டல. அதாவது இந்த தாரனுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்குல்ல, நாங்க நிறைய காசு தரோம், ஆனா எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் நான் பண்றேன்ற மாதிரி தாரன் ஏத்திருப்பான். தாரன் கிட்ட இந்த விஷயத்தை தான் பண்ணுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ட்ரிங்க்ஸ்ல இவங்க போதை மருந்த கலந்துடுறாங்க. எப்படியாவது நைஸா உங்களை குடிக்க வைன்ற மாதிரி இவங்க கிட்ட தந்திருப்பாங்க. இந்த தாரன் எப்படியாவது தீப்தியை குடிக்க வைக்கணும்னு யோசிக்கிறான். இப்ப தீப்தி கிட்ட பேசுற மாதிரி இந்தாங்க மேடம் குடிங்கன்ற மாதிரி தரான். தீப்தியும் சாதாரணமா அதை குடிச்சிடுறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்தையே உங்களுக்கு மயக்கம் வருது. மேடம் ரூம்ல வேணா போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கஷ்டப்பட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. சரி படுப்போன்ற மாதிரி ரூம்ல படுத்துறாங்க. இந்த டைம் இவனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். கட்டிப்பிடின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இவன் சரின்ற மாதிரி அவங்கள நிமித்தி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அதை வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க, போதும் நிறுத்துன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. நமக்கு விக்கிய காட்டுறாங்க. விக்கி ஒரு இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, வீடியோவை பிரியான்னு ஒருத்தங்க பரப்புனாங்கல்ல, அவங்க தான் அந்த பொண்ணா இருப்பாங்க. அன்னைக்கு இவங்க தான் வீடியோ எடுத்தாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். இவங்க ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணி தாரங்க இப்படி பண்ண வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரியல. போலீஸ்க்கு என் மேல டவுட் வந்துருச்சு போல. நான் கொஞ்ச நாள் இந்த பகுதியில இருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் விக்கி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் உட்கார வச்சு விசாரணை பண்றாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விக்கி ஒரு தப்பு பண்ணிருப்பான், அதை மேடம் கவனிச்சிருவாங்க. பிரின்சிபல் கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. இவங்க சொல்லாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிருப்பாங்க. அதை மீறியும் தீப்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இதனால தீப்தி மேல ஒரு கோவம் கிரியேட் ஆயிருக்கும். இதனால தான் தாரங் கிட்ட கட்டிப்பிடி, போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம், உன் ஃபேஸ் தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் ஃபேஸ் தெரியற மாதிரி வீடியோ எடுத்துட்டாங்க. எதுக்கு வீடியோ எல்லாம் எடுத்தன்ற மாதிரி கோவப்படுறான். இதை பத்தி நான் வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றான். மேடம் தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜும் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு விக்கி வந்துடுறாரு. டே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை சால்வ் பண்ணிடலாம், பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க இவன் கதையை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அண்ணன் கொலை பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அண்ணன் பண்ண கொலைய பத்திலாம் இவனுக்கு தெரியும். அதே பேட்டர்ன்ல இவனும் கொலை பண்ணிடுறான். உன் ஃபேஸ் தெரியாதுரா, அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ண போறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வீடியோ எடுத்ததுல அவன் பயந்து போயிருப்பான். அதனால தான் அவனையும் கொல்ற நிலைமை வந்திருக்கும். வேற வழி இல்லாம தான் இந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தானே இதை பண்ணாங்க, ஆனா இவன் தான் பண்ணான் இவன் தான் பண்ணான்ற மாதிரி மாத்தி இப்ப பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் திட்டுறாரு. கூட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.